ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னைக்கு எங்களோட லாஸ்ட் டே இன் ரிஷிகேஷ். நாங்கள் வந்து நாளைக்கு கிளம்புறோம் ஊருக்கு. அதனால இன்னைக்கு காலையிலேருந்தே விலாக் எடுத்துகிட்டு இருக்கேங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எங்களோட பிளான் வந்து என்னன்னா, நாங்கள் நல்லா தூங்கணுங்க. இந்த ரிஷிகேஷில் வந்து நாங்கள் நடந்து நைட்டு வந்து எப்படின்னா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம். ஸோ சரியான தூக்கம், ரெண்டு பேருமே நல்ல ரெஸ்ட் எடுக்கிறோம். இன்னைக்கு காலையில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம், நல்லா தூங்கிட்டு. அதனால இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு பீட்டில்ஸ் ஆசிரமம் வந்து இடையில வந்து மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். அதனால இன்னைக்கு அதை வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ பீட்டில்ஸ் ஆசிரமம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம், ஐதர் ஆட்டோ இல்லாட்டி வந்து டாக்ஸியில் தான் போகணும். ஸோ அது வெளியே போய் விசாரிச்சா நமக்கு தெரியும் எது சீப்போ அதில் அங்கே போயிடுவோம். நேற்று நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணேன், அதை உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்மேட் புக்கு. இங்கே ரிஷிகேஷில் வந்து நீங்கள் போகும்போது நிறைய இடங்கள் இருக்குது. அதில் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரியான பொருட்கள் வந்து கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லக்ஷ்மன் ஜூலா பக்கத்தில் வந்து உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட்ஸு, ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், சாமி படம், சாமி ஸ்டாச்சுஸு, ருத்ராட்சம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. இன்னொரு இடம், அது பர்டிகுலர்லி எங்கடா இருக்குது, நம்ம நேற்று போய் இந்த புக்கெல்லாம் பார்த்தோமே, அந்த வேலையே ஒரு தெரு இல்ல, லக்ஷ்மன் ஜூலால இருந்து வர்ற வழி, அந்த வழியிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் வந்து உள்ள இறங்குது. ஒரு சின்ன நேரோவான ஸ்ட்ரீட்டு தான். அந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள நேற்று நாங்கள் போகலாம் அப்படின்னு நினைச்சோம். உள்ள போய் பார்த்தா போய்கிட்டே இருக்கு, குட்டி 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 தெரு மாதிரி, ரொம்ப சின்ன தெரு மாதிரி போய்கிட்டே இருக்கு. ரெண்டு பக்கமும் கடைகளா இருக்கு. அந்த கடையில எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிக் பொருட்கள்லாம் நிறைய இருந்துச்சு. அதுல வந்து இந்த ஹேண்ட்மேட் புக் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த புக்கெல்லாம் வந்து இந்த ஒரு மாதிரி மிஸ்ட்ரி புக் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இது சூஸ் பண்ணேன். இது வந்து 7 சக்கரா நம்ம உடம்புல உள்ளதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி புக். ஆனால் ஹாரி பாட்டர் தீமில் இந்த சீக்ரெட் டை எல்லாம் பண்ணி சாவியெல்லாம் வச்சு அந்த மாடல்லையும் புக் இருந்துச்சு. ஸோ இதில் உள்ளே இருக்கிற பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஹேண்ட்மேட். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. நான் இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்னோடய ஹரித்வார் ரிஷிகேஷ் இந்த ட்ரிப்பை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அதனால் நான் ஊருக்கு போயிட்டு இதில் உள்ள மெமரிஸ் எல்லாத்தையுமே இதில் எழுதலாம் அப்படின்னு இருக்கேன். இதை வந்து இந்த யாத்ரா ஜேர்னல் மாதிரி கிரியேட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. அதனால நான் ஊரில் போய் இதை வந்து எழுதி பிக்சர்ஸ் எல்லாம் ஒட்டி பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். அதுக்கு வேண்டி எனக்கு வாங்கினேன். சதீஷ் வந்து பிள்ளைகளுக்கும் இது கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால மேபி இன்னைக்கு நாங்கள் போயிட்டு மகாக்கும் மஹிக்கும் இந்த மாதிரி இல்லாட்டா கூட ஓரளவுக்கு சின்னதாட்டு ஒரு ஜேர்னல் புக் வந்து வாங்க போகிறோம். பிகாஸ் இது ரொம்ப நல்லா இருக்குது. இது ஆன்லைன்லேயுமே அவைலபிளாக தான் இருக்குது. பட் ஸ்டில் இங்கே வாங்குறது வந்து நமக்கு கொஞ்சம் மெமரபிளாக இருக்கும்ல. இங்கே போட்டிருக்கேன் தெரியுமா, இதுவுமே நான் இங்கே தாங்க வாங்கினேன். இந்த மாதிரி ஷால்ஸ், இந்த பர்டிகுலர் மாடல் ஷால் ஒயிட்டில் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் உள்ளது வந்து ஐகானிக் ரிஷிகேஷ் ஷாலு. அதே மாதிரி இந்த கலர், இந்த மெரூனில் வரக்கூடிய இந்த பேட்டர்ன், இதுவுமே இங்கே எல்லாருமே இங்கே வியர் பண்ணுறாங்க. அதனால இந்த ஷால்ஸ் கொஞ்சம் வாங்கணும். சீப்பு தான் ஆக்சுவலி. நாங்கள் வாங்கும்போது 200 or 250 rupees. ஆனால் நல்ல குளிர் தாங்குது, நல்ல திக்கான நல்ல குவாலிட்டியான ஒரு ஷால். ஓகே, ஸோ இப்போ போகலாமா அப்பா? ஓகே, ஸோ நாங்கள் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு என்ன சாப்பிட்ற ஐடியா இல்லை எங்களுக்கு, என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல. ஸோ பார்ப்போம். ஓகே, இங்கே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோலே குல்ச்சா சாப்பிட்றதுக்கு வந்தோம். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ப்ரெட் மாதிரி வச்சுருக்காங்க. அதை தவாவில் குக் பண்ணி சோலே கூட தராங்க. என்ன இருக்குல்ல, இந்த பெரிய பாத்திரத்தில் மேஷ் பண்ண சோலே வச்சுருக்காங்க பாருங்க. அந்த குல்ச்சா வந்து இங்கே நிறைய கடையில் இந்த கவரில் தான் வச்சுருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஏதாவது ஒன்று சப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். கேட்கும்போது அதை தவாவில் போட்டு குக் பண்ணி அவங்களோட சோலை பாருங்க. மற்ற கடை பயங்கர கூட்டம், அதனால நெக்ஸ்ட் கடை வந்துட்டோம். இங்கே சூடாக பராட்டா போட்டுட்ருக்காங்க பாருங்க. நான் பார்க்கும்போது ஃபில்லிங் எல்லாம் நல்லா பயங்கரமாக வச்சு போட்டுட்ருக்கோம்.
வந்து இன்னொரு ஃபேமஸான டிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்கா சாய். அதாவது அண்ணா இருக்குல்ல மண்ணு கப்பு, அதில் வந்து சாய் ஊற்றி தருவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா ஒரு பக்கத்தில் பன்னு இருக்குது தெரியுமா, அந்த பன்னில் வந்து நிறைய ஐட்டம். ஃபார் எக்ஸாம்பிள் மலாய் பன்னு, மக்கன் பன்னு. மக்கன்னா பட்டர் போட்டு இப்போ தருவாங்க. மலாய் பன்னுனா வந்து பன்னில் பட்டரும் அந்த பால் காய்ச்சின அந்த இது இருக்குல்ல அதுவும் கூட சாய் கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பட் இன்னைக்கு நாங்கள் சோலை குல்ச்சா தான் ட்ரை பண்ணல, அதுதான் ட்ரை பண்ண போகிறோம். சோலை குல்ச்சா ரொட்டி மாதிரி குல்ச்சாலாம், குல்ச்சா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இல்லை சாஃப்டாக இருக்கும். அதான் திக்காக சாஃப்டாக இருக்கும். நல்லா இருக்கா? ஈஸ்ட் போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம பராட்டா நானுக்கெல்லாம் நம்ம ஈஸ்ட் போடுவோம்ல, இது வந்து இந்த பீஸா பேஸ் இருக்குது தெரியுமா, கிட்டத்தட்ட அது மாதிரி ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க. ஸோ அதை வந்து நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நாங்கள் இந்த கடையில் வாங்கினோம் தெரியுமா, இவங்க வந்து சோலை யூஸ் பண்ணல, இவங்க வந்து அந்த வெள்ளை பட்டாணி வட்டானான்னு சொல்லுவோம்ல அது யூஸ் பண்ணியிருக்காங்க, ஒயிட் பீஸு. நாங்கள் இப்போ வந்து திருப்பி அந்த கடைக்கே போக போகிறோம். நல்ல காலம் இங்கே ஒரு பிளேட்டு தான் வாங்கணும். ஸோ அந்த கடையில் போய் வாங்கி சாப்பிட போகிறோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, இங்கே டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. பட் அங்கே வந்து ஆத்தென்டிக்காக இருந்துச்சு, அதனால் அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. மச் மோர் ஆத்தென்டிக் பிகாஸ் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது ரியல் சோலே அண்ட் ஆனியன் லெமன்லாம் பிழிஞ்சு தந்துருக்காங்க. இங்கே ஆக்சுவலி நல்லா இருந்துச்சு பத்தியா, இங்கே வந்து கூட வெங்காயம் லெமன்லாம் தந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த சோலே கடலை பருப்பெல்லாம் போட்டிருந்தாங்க, மிக்ஸ்டு தால் மாதிரி நல்லா இருந்துச்சு. நான் ஊருக்கு போய் உங்களுக்கு எல்லா ஃபுட்டும் ரீக்ரியேட் பண்ணி காணிக்கிறேன். இப்போ நாங்கள் போய் ஒரு கப் சாய் குடிச்சிட்டு இன்னைக்கு அப்படி போகிறோம். எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியாது. ஸோ ஹரித்வார்லேயும் சரி ரிஷிகேஷ்லேயும் சரி மஸ்ட் ட்ரை ரெசிபி எது தெரியுமா, ஸ்வீட்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருக்குங்க. என்னோட ஃபேவரட் இது. ஆமாம், சின்ன கடையில் இப்படி வாங்கணும். ஆக்சுவலி இந்த தெருவுலேயே வந்து ஸ்வீட் இதுன்னு இங்கே தான் நான் பார்க்குறேன். ஹரித்வாரில் நிறைய இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சி ஹரித்வாரில். அண்ட் இங்கே வருங்க, நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்வீட்ஸ் வாங்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். பிகாஸ் இங்கே உள்ள அந்த பால்கோவா எல்லாமே அவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், நாங்கள் வாங்கின வெரைட்டி ஆஃப் ஸ்வீட்ஸ். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு கேசர் பர்ஃபி, பேசன் லட்டு, ரஸ்குல்லா, கலாக்கந்து. இது வந்து ஏதோ எள்ளு கோட் பண்ணி ஒரு ஸ்வீட்டு. குலாப் ஜாமுன் நடுஸில் திக்கான கோயா ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இது என்னது, இதுவுமே கோயா ரோல் மாதிரி தான் இருக்குது. இது ஐதர் மோகன்தால் ஃபட்ஜ் மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸ் மஸ்ட் ட்ரை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் டே இன் ரிஷிகேஷ்னு சொல்லுவாங்க, ரிஷிகேஷ். ஸோ நானும் சதீஷும் 6:30க்கு வெளியே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். 7க்கு அங்கேயே கழட்டிட்டேன், போடலை வெளியே. ஆமாம், அது மெட்டல் வாட்சா, கையில் போட்டால் பயங்கரமாக குளிருது. நாங்கள் இப்போ வந்து அந்த லக்ஷ்மண் ஜுலாக்கு போகக்கூடிய அந்த ஆலியில் நடந்துட்டுருக்கோம். ஏன்னா அங்கே தான் போக போகிறோம். ஆமாம், மகாக்கும் மஹிக்கும் ஷாப்பிங் பண்ண போகிறோம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வழி. நாங்கள் தாண்டி வந்துட்டோம். ஆக்சுவலி நாங்கள் ஃபஸ்ட்டு என்டர் ஆன வழி ஃபுல்லாகவே கெஃபே தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன தெருவாக இருக்கும். நம்ம அதை ஃபாலோ பண்ணி அப்படியே போயிட்டே இருந்தால் நம்மளோட லக்ஷ்மண் ஜுலா மார்க்கெட் வந்துடும். இடம் இருட்டாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இது பண்ணிடாதீங்க. இந்த ஒரே ஒரு பிளேஸில் மட்டும்தான் இருட்டாக இருக்கும், அதுக்கப்புறமா லைட் வந்துடும். எங்களுக்கு இந்த வழி அத்துப்பிடி. என்ன பார்த்தீங்களா, இந்த வழி எல்லாமே சின்ன சின்ன கெஃபேஸு, ஹோம் ஸ்டே அதெல்லாமே இருக்கும். இதில் நிறைய திரும்பிக்கிட்டே இருக்குமா. ஆனால் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா சதீஷ் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு தடவை வந்துட்டாங்கன்னா அந்த பாதை வந்து சதீஷுக்கு அத்துப்படி ஆயிரும். அதனால் நம்ம பின்னாடி ஜாலியாக போகலாம், எந்த கவலையும் இல்லாமல் வீடியோ எடுத்துகிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே போகலாம். எஸ், வந்தாச்சு.
ஃபாலோ பண்ணிட்டு தான் வரேன் ஃபாலோயிங் யூ. ஓகே, அங்கே தெரிகிறது கங்கா லேக், கங்கா ரிவர். முத நாள் இப்போ நாங்கள் இருக்கிற ரூம் வந்து ஐமா கங்கா ஹோட்டல்னு. ஆனால் அந்த ஹோட்டல் நான் வந்து மெயின் ஸ்பாட்டு. ஆனால் நீ ரெக்கமெண்ட் பண்ணுவியா? டேய், நம்ம ஸ்டே பண்ணுற ஹோட்டலை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவியா? ஆனால் அந்த ஸ்டீப் வழி ஏறணும், அப்படிதானே? அந்த ஒன்று கஷ்டம். ஏன்னா எங்களோட ஹோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ அதில் ஏறி போகணும். வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வந்துட்டோமா 15 மினிட்ஸில்? ஸோ அந்த ஒன்று மட்டும் எங்களோட ஹோட்டலில் ட்ராபேக். ஆனால் மற்றபடி அது சென்டரில் இருக்குது. சென்ட்ரம் ஆமாம் இருக்கிறது வந்து அப்பர் டப்பா 1ல். ஆனால் வந்து அந்த வழி மட்டும் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கும். மெயின் ரோட்டில் நிறைய ஹோட்டல் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி கூட சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, பேல்பூரி. ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷான இங்கே பார்த்தீங்கன்னா ஐஸே போடாண்டாம். ஏன்னா ஃப்ரூட் எல்லாமே கோல்டாக தான் இருக்கும். ஆரஞ்சு ஜூஸில் கொஞ்சோண்டு பிளாக் சால்ட் போட்டு குடித்தா சூப்பராக இருந்துச்சு. ரிஃப்ரெஷிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் வெளியே சுற்றி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பேக்கிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ நான் என்ன நினச்சேன்னா, சரி பேக் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஹாலை முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ ஒரு சூட்கேஸ் இங்கே நான் பேக் பண்ணியாச்சு. செகண்ட் சூட்கேஸில் தான் வாங்கின திங்ஸ் எல்லாம் வச்சேன். ஸோ என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு காணிக்கவா? என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து மந்த்ரா கவுண்ட். நம்ம வந்து தியானம் பண்ணும்போது இப்படி அமுக்கி கவுண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ சதீஷ் வந்து 2 எண்ணம் வாங்கினாங்க. அம்மாவுக்கு ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும். அதுக்கப்புறம் இது வந்து சந்தனம். இது வந்து பிரேஸ்லெட்டு. ஸோ இது வந்து நான் சும்மா ரேண்டமாக பிக் பண்ணேன். மியாக்கு, மித்ராக்கு, மஹாக்கு, மஹிக்கு அந்த மாதிரி வாங்கினேன். இங்கே பாருங்க, இதெல்லாமே இங்கே அந்த ஹரித்வாரில் வாங்கினது. இது ஒரு பேர்ல் மாதிரி டிசைனில் மாலை. இது சதீஷ் என் கையில் உள்ளது அவுத்துறேன். இதுவுமே நான் இங்கே வாங்கினது தான், ஹரித்வாரில். சதீஷ் வாங்கின கடா. அப்புறம் இது அழகாக இருந்துச்சு. அப்புறம் இது மித்துக்கும் மியா குட்டிக்கும் வாங்கினேன். இது வந்து நாங்கள் ஒரு கோயிலில் வாங்கினது, மான்சா தேவி டெம்பிளில். சாரி, ஐயோ ஒன்றுங்க. ஆமாம், ஒன்று காணும். என்ன இருக்கு? சண்டி தேவியா? சரி, இந்த 2த்துல இது ஒரு கோயிலில் தான் வாங்கினது. இது என்னென்னா சார் தம் அப்படின்னு 4 அந்த தலங்கள் இருக்குல்ல, கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி, அந்த இதில் காயின்னு. அதுக்கடுத்து சாமி ஃபோட்டோ. அதுக்கப்புறம் நான் இது கொஞ்சம் கார்ட்ஸ் வாங்கினேன், நம்ம வாலெட்டில் வைக்கலாம். அதுக்கு மஹா கொன்று, மஹி கொன்று, பிள்ளையார் சாமி எனக்கு ஃபேவரட் கார்டு. அதுக்கப்புறமா மேக்னெட், ஹரித்வார் மேக்னெட்டு. அதுக்கப்புறம் ரிஷிகேஷ் மேக்னெட், இது வந்து மஸ்ட்டு. அதுக்கப்புறம் வளையல். இதுவும் ஒரு மாடல் பிரேஸ்லெட் அண்ட் பேங்கிள். அப்புறம் அம்மாவுக்கு வந்து இது ருத்ராட்சம். இது வந்து ஒரிஜினல் ருத்ராட்சம், சர்டிஃபிகேட்டோடு வரும். அதுக்கப்புறம் இது சும்மா அந்த கையில் போடக்கூடிய பிரேஸ்லெட்டு தாங்க அது. அப்புறம் இது வந்து இங்கே ரிஷிகேஷில் ஆர்கானிக் கடையில் வாங்கின ஹனி, சீல்டு உத்தரகாண்ட் ஹனி, உத்தரகாண்ட் வைல்ட் ஃப்ளவர் கோல்ட். கோம்பு ஹனி, உள்ளே வந்து ஹனி கோம்போடி இருக்கும், சீல்டு வித் வேக்ஸோடி. அப்புறம் நான் வந்து அந்த ஹேண்ட்மேட் புக் வாங்கினேன் தெரியுமா? ஸோ அது வந்து எனக்கு தெரியும் மஹாவும் மஹியும் கண்டிப்பாக கேட்பாங்க அப்படின்னு. அதனால் அவங்களுக்கு போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்தோம் 2 புக்கு. ஸோ அவ்வளோதான் இங்கே உள்ளது. இது எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அடுத்து காணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்து வாங்கினது வந்து இந்த வின்டர் க்ளோத்ஸ் எல்லாம் பயங்கர சீப்பு. க்ளோத்ஸ் மாதிரி இல்லை, ஜஸ்ட் இந்த ஷாலு அந்த மாதிரி ஐட்டம் வாங்கினேன். ஸ்வெட்டர் வாங்கினேன். இங்கே மஹிக்கு பாருங்க,
இது வந்து என்னன்னா கையெல்லாம் கிடையாது, நம்ம சும்மா கழுத்துல மட்டும் போட்டுட்டு விட்டுறலாம். இது கையெல்லாம் போடணும் அப்படின்னு இல்லை. இது வந்து 300 ரூபா மஹிக்கு. இது ஒன்னா ஷால்ல பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லா ஷாலுமே மேக்ஸிமம் ப்ரைஸே 300 ரூபா தான். 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா அந்த ரேஞ்சில் தான் வாங்கினேன். இது 200 ரூபா. நான் வந்து முக்காவாசி ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகும்போது உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன் தெரியுமா, ஏதாவது ஒரு ஷால் வந்து எடுத்திருப்பேன். ஏன்னா வந்து குளிருக்கு நம்ம ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு ஷால் இருந்துச்சுன்னு வைங்களேன், நமக்கு வந்து சும்மா போத்திட்டு நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது சதீஷ் வாங்கினாங்க, இது 100 ரூபா. அதுக்கப்புறம் நான் வாங்கின ஸ்வெட்டர் என்ன கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு தெரியுமா, ஏன்னா தலையை மட்டும் உள்ளே போட்டால் போதும், கையெல்லாம் கிடையாது, கீழே வரைக்கும் வந்துடும். ஸோ இது நான் எனக்கு ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது என்னோட பழைய இதுதான், அம்மாட்டிருந்து வாங்கினது. இது என்னோட காஷ்மீரில் வாங்கின பாஷ்மீனா. பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு பேர், ஆனால் நம்ம வியர் பண்ணோன்னா அவ்வளோ வார்மாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நான் மஹாக்கு வாங்கினேன். ஓகே, ஸோ இதோட ப்ரைஸ் வந்து என்னோடது வந்து 1700. இந்த இது ஒன்று வந்து இப்படி கழுத்து மாடல் இப்படி வர்றதுனால இது 1000 ருபீஸ்னு வாங்கினேன். மஹிக்கு அது வந்து 300. 700. மஹிக்கு இது குட்டி, மஹிக்கில் ரேட்டு கம்மி, 300 எவ்வளவோ. அதுக்கப்புறமா இங்கே உள்ள இன்னொரு ஷால் பாருங்க, இந்த மாடல் பாருங்க. இது சதீஷ் வந்து அவங்களுக்குன்னு வாங்கினாங்க, ஆனால் கடைசி நான் தான் வியர் பண்ணேன். இது இந்த ரிஷிகேஷுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன், அதுலேயே வந்து இந்த கழுத்துல போடுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா இது வந்து ஸ்டோல் மாதிரி உள்ளது, 100 ரூபா. அதுக்கப்புறம் அதே இதுல ஷாலு என்ன வார்மா இருந்துச்சு. எவ்வளவு இது? இது 300. இது 300 ரூபா. ஆனா என்ன தெரியுமா, நீங்க சப்போஸ் இங்க வாரீங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைக்கு போறதை காட்டியும் சின்ன பெட்டி கடை மாதிரி இருக்கும் தெரியுமா, ரோட்டு சைட்ல, அங்க போய் கேளுங்க. ஏன்னா நாங்க இது வந்து 300 ரூபான்னு வாங்கினோம், இது 250 ரூபான்னு ஒரு கடையில வாங்கினோம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கடையில ஒரு பாட்டி உட்கார்ந்து இருந்தாங்க, இன்னைக்கு வாங்கினோம் 200 ரூபா. சேம் மெட்டீரியல், சேம் டிஃப்ரெண்ட் கலரு, சேம் பேட்டர்ன், ஆனா இது 200 ரூபா தான். ஸோ இதெல்லாம் தான் இங்க வாங்கின ஷால். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, கண்மூடி திறக்க தெரியாது, இப்படி பண்ணு. எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வாங்கினேன். இது கிருஷ்ண பிள்ளையார் சாமியை பாருங்க, பேபி பிள்ளையார் சாமி தெரியுதா, ஒத்த கண்ணை மட்டும் அடைச்சு திறக்காப்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, கண்ணை மூடி மூடி திறக்காது. ஓகே, அவ்வளோதான். அவ்வளோதானா? அதுக்கப்புறம் வந்து நான் இந்த யாத்ரா இதுக்கு வந்து நாங்கள் ஞாபகமாட்டு வாங்கின ஒரு சாமி வந்து நீல்கந்த் மகாதேவ் டெம்பிளில் லிங்கம். ஸோ இந்த இது வந்து வீட்டுக்குன்னு வாங்கினது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு சின்ன பானை மாதிரி வருதா, இதில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா தண்ணி ஊற்றுனீங்கன்னா மொத்தமாக இப்படி வடிஞ்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு அசம்பிள் காணிக்கிறேன். இதில் நீங்கள் இதை வச்சுட்டு, இதுதான் லிங்கம். இது வந்து ஏதோ ஒரு ஸ்டோன் வந்து சொன்னாங்க, எனக்கு பேர் மறந்துடுச்சு, நான் உங்களுக்கு அது பார்த்துட்டு சொல்கிறேன், இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஸோ இது வந்து லிங்கமாட்டு நம்ம பதிச்சுட்டு, நீங்கள் இதில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது இந்த கீழே ஓட்டை இருக்குது, ட்ருன்னு போயிடும். ஆண்டாச்சிருக்க. அதனால என்ன தெரியுமா நீங்கள் பண்ணணும், இதுக்குள்ளே வந்து ஒரு நூலை லைட்டாக வச்சு உள்ளே இழுத்து விட்டுட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா சொட்டு சொட்டு சொட்டாக வடியும். இது வந்து நான் சொல்லலைங்க, எனக்கு வந்து என் மாப்பிள்ளை சொன்னது. ஸோ மாப்பிள்ளை சொன்னது தெய்வ வாக்கு, அதனால் நான் வந்து அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அப்படி தானேப்பா? என்னை விட்டுருன்னு சொல்லியும். ஓகே, ஸோ இது வந்து நான் வீட்டுக்குன்னு வாங்கினேங்க. அதுக்கப்புறம் அம்மாவுக்கு, அஞ்சனாக்கு, அனுஷாவுக்கு கொடுக்கறதுக்கு இந்த லிங்கம் வாங்கினேன். ஸோ இதுவுமே லிங்கம் தான். மேலே பாருங்க, இது என்ன ஸ்டோனுன்னு சொன்னாங்கன்னு தெரியுமாடா உனக்கு? ஏதோ ஒரு ஸ்டோன், ஆமாம் ஏதோ சொன்னாங்க, எங்களுக்கு சரியாக ஞாபகம் இல்லைங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதில் வந்து ஸ்படிகமும் இருக்குது, பட் நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. இது வந்து எல்லாரும் வாங்கிட்டு போகிறது மாதிரி சொன்னாங்க, அதனால் நாங்கள் வாங்கினோம். ஸோ இந்த ரெண்டும் தான் நான் வந்து வாங்கின கடைசி ஐட்டம். ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணி
நாளைக்கு ஊருக்கு கிளம்ப வேண்டியதுதான். இது வந்து ஷாலிகிராம்னு சொல்கிறாங்க, பிளாக் ஸ்டோனு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நர்மதா ரிவரில் கிடைக்கக்கூடிய கல்லுலேருந்து செய்கிறது. ஓகே, ஸோ நான் வந்து உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்கள் அஃபிஷியலி இங்கேருந்து கிளம்ப போகிறோங்க. ஸோ ரிஷிகேஷ் அண்ட் ஹரித்வாருக்கு குட் பை. அப்பா குட் பை. உத்தரகாண்டுக்கே குட் பை. உத்தரகாண்டுக்கு திருப்பி வர மாட்டியா? கண்டிப்பா வரும். ஏன்னா இங்க வந்து முசூரி இருக்கு, அதுக்கப்புறம் வந்து ஒரு சஃபாரி இருக்கு. ஸோ ப்ராபப்ளி வரலாம். ஸோ see you in home.